ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு இடியாப்பம் தான் டின்னருக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ வந்து இடியாப்பம் வந்து செஞ்சுட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கிரேவி வந்து முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் மிக்ஸி ஜாரில். அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள், கடலெண்ணெய் எது வேணாலும். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போடுறேன். நான் தாளிப்பு எதையுமே சேர்க்கல, வெங்காயத்தோடு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெங்காயத்தை வந்துட்டு நல்லா டிரான்ஸ்லூசெண்ட்டாக நல்லா வந்து வதக்கணும். ரொம்ப வதக்கிடக்கூடாது, அதனுடைய இனிப்பு தன்மை வந்துடும். ஸோ வந்து லைட்டாக அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகும். ஏன்னா எல்லா மசாலாவும் நம்ம வந்து இஞ்சி பூண்டும் சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் மசாலா கூடுதலாக இருக்குது. ஸோ வந்துட்டு நல்லா மனம் மாறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 2 முட்டை வேக வச்சு எடுத்து அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த முட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.